பைனாப்பிள் கேசரி அல்வா மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பைனாப்பிளை குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். அதே பேன்லேயே 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு 1 கப் போல் ரவை சேர்த்துட்டு 1 கப் ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக எல்லோ கலர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பைனாப்பிள் எல்லோ கலரில் இருக்கிறதுனால நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல்னால் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் 1 கப் போல் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரையை விட வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன், ஆனால் டேஸ்ட் அடி தூளாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இப்போ வதக்கி வச்சுருக்க பைனாப்பிளும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. உப்பு சேர்த்தா தான் அந்த சுவை அதிகமாகும். ஏலக்காய் தான் நான் எதுவுமே சேர்க்கல, ஏன்னா பைனாப்பிள் உள்ள ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து இறக்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.